6 சஷ்டிக்கு இங்கே வர சொல்லியிருந்தது. 3 சஷ்டிக்கு வந்துட்டா. அவங்க அத்தைக்கு வந்து உடம்பு சரியில்லை. கூட இருக்க ஆள் வேண்டியது இருக்குது. மருதமலை எல்லையில். இங்கேருந்து அவங்களும் ஆசி வாங்கிட்டு போனவங்க தான். அதான் நான் போகணும், வேறு ஆள் இல்லை. அதான் அகத்திய பெருமான்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கா. செல்கின்ற தலமே சர்பச்சித்தன் அமர்ந்த தலம், மருதமலை என்னும் அற்புத தலம், பாம்பாட்டு சித்தன் அருள் பிரவாகம் எடுத்து ஆற்றல் கொண்டு தவமிருந்த தலம் அது. அத்தலத்தின் அருகாமையில் இருக்கின்ற பொழுது எத்துணை சஷ்டி திதிகளில் நீர் இங்கு வருவதற்கு இயலாத நிலை இருந்த பொழுதும் அங்கிருந்து பிரபஞ்ச மகாசபையை வேண்டி நின்று வடதிசை நோக்கி நின்று, மருதமலை அமைந்திருக்கும் வடதிசை நோக்கி நின்று மூவேலு முறை அகத்திய நாமத்தினையும், தென் திசையில் பிரபஞ்ச மகா சபை அமர்ந்த திசை நோக்கி நின்று மூவேலு முறை அகத்திய நாமத்தினையும், சஷ்டி திதி நாள் நடைபெறுகின்ற பிரம்ம முகூர்த்த வேளைதனில் திருப்பிரபஞ்ச கோமாதா பூஜை நடைபெறும் வேளையில் இவ்விரண்டு நாமங்களையும் இருபுறமும் நின்று உச்சரிக்கின்ற பொழுது அற்புதமான சஷ்டி திதி பெருவிழாவின் ஆசிகளை பிரபஞ்ச மகா சபையை யாம் நகர்த்தி நீர் அமர்ந்த தலத்தில் அமர்த்தி யாம் ஆசி வழங்குவோம். அகத்தியன் 21 முறை அங்கே